ஹாய் guys, ஹலோ வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு. ஏன்னா நம்ம லாக்டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். பானிபூரி சாப்பிடாம ஏங்கியிருப்போம். அதுக்கு எப்படி செய்யறது வீட்லயேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பானிபூரி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டுடே 4 ஸ்டெப்பில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பானிபூரிக்கு தேவையான பூரி செய்கிறதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் பானி ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த தூளோட. இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி பாவு பதத்தில் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வாட்டரை லிட்டில் பிட் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது மேலே நல்லா புஃப்னு வரும். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க டைட்டாக. பாருங்க நாங்கள் எப்படி டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா பிசைஞ்சு வச்ச உடனே இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 5 மினிட்ஸ் விட்டுடலாம். வாங்க பானி ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி கொஞ்சம், அப்புறம் வெல்லம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க அளவு நாங்கள் எவ்வளோ போடுறோன்னு சொல்லி. சின்ன மிளகாவா 3 ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஜாரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி அரைக்கும் போது கொஞ்சம் வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து இன்றைக்கி நாங்கள் இதில் வந்து 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறமேட்டு மாங்காய் பவுட்ரு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் சாட் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரசத்துக்கு. பாருங்கள், பானி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா பூரி எப்படி செய்யுது, மசாலா எப்படி உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அது நல்லா தோலை உரித்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து அதை நல்லா மற்ற வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தேய்க்கும் போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து நல்லா தேய்ங்க. அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் நல்லா டைட்டாக தேய்ச்சிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கணும். அதாவது ரொம்ப வந்து ஹார்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது இதை வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் காஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி புஃப்னு மாவு எப்படி பானிபூரி வருதுன்னு சொல்லி பாருங்கள்.
பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா புஃப்னு வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளால் வெளியே போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதால் கொஞ்சம் நாமளே நம்ம கையால் செய்யலாம். ஏன்னா அவங்க வெளியே எப்படி செய்கிறாங்களோ, ஸோ நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி உடைச்சா நல்லா மொறுமொறுவாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. இதை வந்து வீட்டில் கொடுத்து எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பானிபூரி பாருங்கள், நிஜமாலுமே இப்படி தான் பானிபூரினா இருக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிகாஸ் வெளியே நம்மளால் போக முடியாது இந்த லாக்டவுன் பீரியடில். எப்படி இருந்தாலும் சரி அங்கே போனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு போக சான்ஸ் கிடையாது. ஸோ வீட்டிலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.